அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வியாபாரம் செய்யும் போது எந்த பொருட்களை வேண்டாலும் விற்பனை செய்யலாம் என்கிற வழிமுறை முஸ்லிம்களுக்கு கிடையாது. லாபம் தரக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து வியாபாரம் பார்க்கலாம் என்று நம்மால் செய்ய முடியாது. அதுல நமக்கு உள்ள கட்டுப்பாடு என்னன்னு கேட்டா, குறிப்பாக உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்பதற்கும் ஹராம். பிராணிகளை அறுக்கும் பொழுது வெளிப்படக்கூடிய அந்த இரத்தத்தை நாம் வியாபாரம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பன்றியினுடைய இறைச்சியை வியாபாரம் செய்யக்கூடாது. தானாக செத்த பிராணிகள் இருக்கு பாருங்க, அதை நாம வியாபாரம் செய்யக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட பிராணிகளை நாம் என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. இதுவெல்லாம் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களை நாம் வியாபாரம் செய்யக்கூடாது. போதைக்கு ஒரு மனிதனை ஆட்படுத்தப்படக்கூடிய எந்த போதை வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விற்பனை செய்வதற்கு ஹராம். அப்போ வியாபாரம் செய்யலாம், ஆனால் எதை வியாபாரம் செய்யணும்? நாம் வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்களும் ஹலாலான முறையில் இருக்கணும், நன்மை தரக்கூடியதாக இருக்கணும், கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, உடலுக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வியாபார முறை. ஹராமாக்கப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வதற்கும் நமக்கு ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள்.